ஹாய்ப்பா எல்லோருக்கும் அன்பார்ந்த இரவு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம நேற்று ரிசல்ட்ஸை பற்றி வீடியோஸ் பேசியிருந்தோம். அது பற்றி பேசணுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் உங்களுமே ரொம்ப நாள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு எப்போ ரிசல்ட் எப்போ ரிசல்ட்னு சொல்லிட்டு. இப்போ வந்து February, March 2024 எழுதின எக்ஸாம் கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட ஆச்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி. ஓகேவா, எல்லா மாணவர்களுமே ஜஸ்ட்டு ரிசல்ட்ஸ் செக் பண்ணும்போது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கிரேடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏன்னா வந்து போன டைம் அது பிரச்சனை ஆச்சு. ஒன்லி கிரேட் மட்டும் இருக்குது, பாஸ்ன்னு போட்டிருக்கு, எந்த கிரேட் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி இஷ்யூ இருந்துச்சு. அதனால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, அப்புறம் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வந்து கேட்டு இருப்பீங்க. உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்னன்ஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகேவாப்பா, எல்லாருமே வந்து ஸ்டடி ஃபோக்கஸ்டாக இருங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரொவிஷனை பற்றி கேட்க ஆரம்பிச்சிங்க. ப்ரொவிஷனுமே ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர்னா கொஞ்சம் வருத்தமாக சொல்லியிருந்தீங்க, இப்போ தான் ப்ரொவிஷனில் ஃபோட்டோவே வாங்குறாங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோஸ்ட் அந்த மாதிரி காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு காலேஜஸ் தான் இருக்கும். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜ் தான் இருக்கும். அதான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் காலேஜஸ், அப்டேட்டட் காலேஜஸ், நான் அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் அதாவது 8th செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணி இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் வாங்கிட்டாங்க. ஓகே, ஒன்ஸ் இன் கேஸ் நீங்கள் அப்ராட் படிக்க போகிறீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் காலேஜ் மூலியமாக ஒரு மெயில் பண்ணால் போதும். அவங்க சாஃப்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் போகிறத வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஓகேப்பா, பிஜி பண்ணுறவங்களுமே கேட்குறாங்க. அதுவுமே வந்து சில காலேஜஸில் வந்து கொடுக்குறாங்க சாஃப்ட் காப்பியாக. அது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரெஷர் பொறுத்து தான். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அது எதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் ப்ரெஷர். ஓகேவா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும், ரீவேல்யூஷன்ஸ் இருக்குது, ரீவேல்யூஷன் ரிசல்ட் ரைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வேணும்னே தள்ளி போக வைக்கல. அவங்க சைடில் வந்து ஆல் பவர் கம்மியாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை, இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். டேட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதான் ஒரு இஷ்யூ. கண்டிப்பாக வந்து மீதி பாக்கியுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாளில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேவாப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். ரிசல்ட் நல்லபடியாக வரும், பாசிட்டிவாக இருங்க. ஓகேப்பா, பாய், ஹாவ் அ குட் டே. இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தகவலை வந்து மற்ற மாணவர்கள் தெரிஞ்சுக்கட்டும். நிறைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரலன்னு சொல்லி பல குழப்பத்தில் இருந்திருந்தாங்க. ஏன்னா சொல்கிறேன்னா ஆல்ரெடி 8th செமஸ்டர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே அதில் அரியர் வந்து பப்ளிஷ் பண்ணல, WH கோட் பப்ளிஷ் பண்ணல. அப்படிங்கிற சுச்சுவேஷனால தான் வந்து நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு போங்கப்பா. ஹாவ் அ குட் டேப்பா, பாய். மறக்காம லைக் பண்ணிட்டு போங்கப்பா.